ஆராதனை என்றால் என்ன? இன்றைக்கு நாம் அநேகர் ஆராதனை என்ற பதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால் பாடலை மாத்திரம்தான் குறிக்கிறது. ஆராதனை என்று சொல்லும் பொழுதே பாடல் என்று மாத்திரம்தான் நினைப்போம், இல்லாவிட்டால் கூடி வருகிறதை நினைப்போம். ஆனால் இன்றைக்கு வேதத்திலே ஆராதனை என்கிறதான அந்த வார்த்தையை தமிழ் மொழிபெயர்ப்பிலே ஆராதனை என்கிறதான வார்த்தை பல வித்தியாசப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆராதனை, தொழுகை, அனுசரிப்பு, சேவை, இப்படி பல வார்த்தைகள். ஆங்கில மொழிபெயர்ப்பிலே வர்ஷிப் என்று மாத்திரம் பயன்படுத்தப்படுகிறது, சர்வ் என்று பயன்படுத்தப்படுகிறது. அப்படி என்றால் அப்படி பயன்படுத்தப்பட்டு சொல்லப்பட்ட ஒவ்வொரு நிலையிலும் நாம் பார்க்கும் பொழுது அவைகள் எல்லாம் பாடலை குறிக்கிறதா, இல்லாவிட்டால் கூடி வருகிறதை குறிக்கிறதா என்று பார்ப்போமானால் நிச்சயமாக கிடையாது. அப்படி என்றால் ஆராதனை என்ற வார்த்தையினுடைய பதம் தான் என்ன? ஆராதனை என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம், அதனுடைய விளக்கம் என்னவென்றால் உயர்த்துவது, அவரை மகிமைப்படுத்துவது, அவரை துதிப்பது, அவரை நம்முடைய வாழ்க்கையிலே கனப்படுத்துவது என்ற அர்த்தம். அப்படி என்றால் நாம் பாடலை பாடி மாத்திரம் அவரை உயர்த்தினால் போதுமா? அவரை வெறுமன நாம் கூடி வந்து அவரை துதிக்கிறதுனால் மாத்திரம் அவரை உயர்த்துவது போதுமா என்று பார்ப்போமானால் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவரை உயர்த்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லா நிலைப்பாடிலும் அவரை உயர்த்த வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அப்படி என்றால் பாடல் பாடுவதன் மூலமாகவும் அவரை உயர்த்த வேண்டும், கூடி வந்து வேதத்தை கேட்பதன் மூலமாய் அவரை உயர்த்த வேண்டும், அவருடைய வார்த்தைகளை அனுசரிப்பதன் மூலமாய் அவரை உயர்த்த வேண்டும், கொடுப்பதன் மூலமாய் உயர்த்த வேண்டும், நாம் செய்கிற எல்லா நிலையின் மூலமாய் அவரை உயர்த்த வேண்டும். நான் நினைக்கிறேன் அப்படி நாம் செய்யும் பொழுதுதான் நாம் தேவனுக்கு முழுமையான ஆராதனையை செலுத்த முடியும். இல்லாவிட்டால் அவருக்கு பாடலை மாத்திரம் பாடிவிட்டு நம்முடைய சேவை, நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதானம், நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் வேறு ஒரு நிலைப்பாட்டுக்கு நேராக இருக்கும். அப்படி என்றால் நாம் இரண்டு எஜமான்களுக்கு சேவை செய்கிற வண்ணமாய் அது காணப்படும். இரண்டு எஜமான்களை சேவித்து கொண்டு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒருவருக்கு பாடலை பாடிவிட்டு மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக பிரதிஷ்டை செய்து அதற்கு பின்பதாய் ஓடுகிற ஒரு நிலைப்பாடாக இருக்கும். ஆராதனை என்று சொல்ல போனால் வெறுமன பாடல் மாத்திரம் கிடையாது. ஆராதனை என்று சொல்ல போனால் நாம் கூடி வருகிற ஒரு சில நேரம் மாத்திரம் கிடையாது. எல்லா நிலையிலும் அவரை உயர்த்த வேண்டும், எல்லா நிலையிலும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும், எல்லா ஸ்தானத்திலும் அவர் மாத்திரம் கனப்படுத்த வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடைமுறை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடுகள், குடும்பத்திலே நாம் வாழுகிற விதம், ஜனங்களோடு பேசுகிற வண்ணம், நாம் வியாபாரம் செய்கிற முறை, நாம் வேலை ஸ்தலத்தில் எப்படி நாம் பழகுகிறோம், நாம் நம்முடைய உறவினர்களோடு கூட எப்படி செயல்படுகிறோம், அப்படி எல்லா நிலைப்பாடிலும் நாம் எப்படி செயல்படுகிறோம், அந்த செயல்கள் எல்லாம் பிதாவாகிய தேவனை உயர்த்துகிறதா, அவரை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறதா என்று பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். இல்லாவிட்டால் நம்முடைய ஆராதனையினுடைய அமைப்பு முழுமையாய் காணப்படாது. ஒரு பகுதியிலே நாம் ஒருவரை ஆராதித்து கொண்டு இன்னொரு நிலைப்பாட்டிலே நாம் இன்னொரு காரியத்தை செய்திருக்கிற வண்ணமாய் காணப்படும். நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது அவர் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை தான் செய்தார். அவர் வாழ்ந்த எல்லா நிலைப்பாட்டிலும் பிதாவாகிய தேவனை உயர்த்தினார். எல்லா நிலையிலும் அவர் வாழ்ந்த எல்லா வண்ணத்திலும் அவர் பிதாவாகிய தேவனை உயர்த்துகிறவராய் காணப்பட்டார். அதுதான் முழுமையான ஆராதனை. அவருடைய சிந்தனை, அவருடைய செயல்பாடு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய எல்லா நிலையும் பிதாவை சுற்றிதான், பிதாவை மையப்படுத்திதான், பிதாவை உயர்த்திதான், பிதாவினுடைய அமைப்புகளை சுற்றிதான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். நான் விரும்புகிறேன் அப்படிப்பட்டதான ஒரு மகிமைப்படுத்துகிற, உயர்த்துகிற, தேவனை பிரதானமாய் நினைத்து
அவரையே உயர்த்துகிறதான ஒரு ஸ்தானம் நம்முடைய வாழ்க்கைக்கு வர வேண்டும். நாம் ஆராதனையை பாடல் என்கிற ஒரு சிறிய நிலைப்பாட்டுக்கு அவரை குறுகினவர்களாய் நாம் பார்க்காதபடிக்கு, இல்லாவிட்டால் கூடி வருகிற அந்த சிறிய நேரம் மாத்திரம் ஆராதனை என்று பாராதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை முழுமையாய் அவரை ஆராதிக்க வேண்டும். எல்லா நிலையிலும் அவரை ஆராதிக்க வேண்டும். எல்லா ஸ்தானத்திலும் அவரை ஆராதிக்க வேண்டும். எல்லா வழிகளிலும் அவரை உயர்த்த வேண்டும். அப்படி நாம் எல்லா வழிகளிலும் அவரை உயர்த்துவோமானால் நிச்சயமாக நாம் தேவனுக்கு முழுமையான ஆராதனை செய்கிற ஒரு ஜனங்களாய் காணப்படுவோம். அப்படி என்றால் நான் என்ன செய்திருக்கிறேன் என்றால், நான் என்னுடைய சபையிலே பாடலை பாடுகிறதை ஆராதனை என்று சொல்வதில்லை. பாடல் பாடுகிறதை பாடல் என்று சொல்லுவோம். கூடி வருகிறதை ஆராதனை என்று சொல்ல மாட்டோம். கூடி வருகிறது என்று சொல்வோம். ஏனென்றால் அந்த ஒரு மனநிலைமையை உடைக்கும்படியாக, வெறுமன பாடி நான் ஆராதித்து முடித்து விட்டேன் என்பதற்காக அல்ல, வெறுமன கூடி வந்து நான் என்னுடைய ஆராதனை முடித்து விட்டேன் என்பதற்காக அல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே ஆராதனை தொடர்ந்தேச்சியாக இருக்கிறது. என்னுடைய மாமிசத்திலே நான் வாழுகிற நாள் வரை அவரை ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா ஸ்தானங்களிலும், எல்லா நிலைப்பாடிலும், மரணம் வரும் வரை, எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சனப்பொழுதிலும் அவரை ஆராதிக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் வேதம் போதிக்கிற ஒரு முழுமையான ஆராதனை என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நாம் செய்வோமானால் நிச்சயமாய் நம்முடைய பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாய் காணப்பட முடியும்.